ஹலோ ஆல், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து சில வெஜிடபிள்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு வந்துருக்குறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்லிஸ் வந்து நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து நம்ம வந்து பிடிங்காச்சு. ஏன்னா வந்து இதை வந்து இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதோட 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து நம்ம சில்லி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதே அதே ப்ளேஸில் வந்து நான் வந்து செர்ரி டொமேட்டோஸும் வச்சுருந்தேன். ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் இப்போ வந்து செர்ரி டொமேட்டோஸ் வந்து பழுத்திருக்காங்க. ஸோ 2, 3 தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள எதுக்கு விடுவாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து தரைக்கும் பாட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. தரையில் உள்ள செர்ரி டொமேட்டோஸ் வந்து நல்லாவே படர்ந்து நிறைய காய் வைக்கிறாங்க. ஆனால் பாட்டில் வச்சா அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து 3 to 4 டொமேட்டோஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிக்சரேன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பாவக்காய், இந்த தடவை பாவக்காய் வந்து நிறைய பாவக்காய் வந்திருக்குறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 2 டைம்ஸோ இல்லை ஒரு 3 டைம்ஸோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போவும் வந்து நிறையா பாவக்காய் வந்திருக்குறாங்க. ஸோ இவங்களோட வந்து பாவக்காய் வெயிட் ஏற ஏற அந்த கொடி நமக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து கீழே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம், இல்லாட்டா அந்த கொடி வந்து கீழே நம்ம வச்சுருக்க கார்டன் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால வந்து இந்த பாவக்காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. என்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே அதை கட் பண்ணி கையில் பிடிக்க முடியலையா, ஸோ அதனால் அந்த பாவக்காய் எல்லாமே வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம்னா கீழே தானே விழுகிறாங்க, இதை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா உள்ளே அந்த செடிகளுக்குள்ளே எங்கேயோ போய் விழுந்துட்டாங்க. ஸோ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளேயும் பெருசாகிடுது. ஏன்னா வந்து இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பச்சையாக இருக்குது, அந்த செடிங்களும் பச்சையாக இருக்கிறாங்களா, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதே இதாகிடுது. ஒரு 3 to 4 பாவக்காய் வந்து நம்மளுக்கு கிடச்சாங்க. நல்லாவே பெருசாகிட்டாங்க. ஆல்ரெடி போன 2 days பிஃபோரே வந்து ஒரு 3 பாவக்காய் கிடச்சாங்களா, ஸோ அதோட ஜாயின் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பொரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இப்போ போதும் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் பாவக்காயாகவும் இருக்குது, கொஞ்சம் குட்டி பாவக்காயாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி உள்ளே வச்சுருக்கையும் கொஞ்சம் சில்லி இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து 2 இது வந்து லாங் சில்லி, வெளியில் இருந்தது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப லாங்காகவே இருக்கும். ஆனால் வந்து இன்னும் போகவே பயங்கர லாங்காக வரும். பட் ஆனால் இதில் இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த கத்திரிக்காய் செடிட்டு வரவே ரொம்ப பயங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எறும்பு வந்து நிறையா இருக்குது. அது ஏன்னே தெரில, இந்த செடியில் மட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கிட்ட போவே எனக்கு வந்து பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் கடிக்கிற எறும்பு வேறு. ஸோ ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. இன்னும் இருக்கிறாங்க, பட் ஆனால் அது வந்து இன்னும் அந்த ஒரு பக்குவத்துக்கு வரல. ஸோ அதனால் ஒரு 2-3 டேஸில் விட்டோம்னா அவங்களே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் செடி இது மட்டும்தான் வந்து பூ பூத்து நல்லா வந்துட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் பீன்ஸ் வந்து இப்போது ஒரு 3 என்னமோ கிடச்சிட்ருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களையுமே வந்து நிறைய பூவெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு 2 or 3 டேஸில் இவங்களும் இன்னும் நிறைய காய் வைப்பாங்க. ஸோ இவங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, என்னால் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் அது வந்து பிக் பண்ண முடியலையா. ஸோ அதனால் வந்து நான் வந்து கையில் கட் பண்ணி அப்படியே போட்டதுனால அப்படியே விழுந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெண்டைக்காய் வந்து டெய்லி ஒரு வெண்டைக்காய் வந்துடுது எனக்கு. சேர்ந்து நிறையா வராமல் டெய்லி ஒரு வெண்டைக்காய் கிடச்சிருது. ஆனால் இது வந்து நான் வந்து குக்கிங்க்கு யூஸே பண்ணுறதில்ல, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிட்றது. அது ஒரு சந்தோஷம் இல்லைங்களா, சூப்பராக இருக்கும் அப்படியே எடுத்து தோட்டத்தில் சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொன்று தான் வந்து ஒரு பெரிய வந்து அவ்வளோ அழகு, அதை பிடுங்கும் போதே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. செர்ரி டொமேட்டோ பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான் நம்மளுக்கு வந்து மொத்தமாக கிடைக்கிறதுல, ஆனால் டெய்லி ஒரு 4 to 5 டொமேட்டோவாக தான் கிடச்சிடுது. பாருங்கள், அப்படியே பிடுங்கும் போதே அவ்வளோ ஒரு அழகு இல்லை. அதோட பக்கத்தில் சில்லி இருக்காங்க. இவ்வளோ தாங்க என்னோடய தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணது. இது ஃபுல்லாமே என்னோடய தோட்டத்தில் தான் இருந்துச்சு. ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், என்னென்னு பார்த்திங்கன்னா பாவக்காய். அது வந்து ரொம்ப ஹைட் ஆகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ அவங்களே வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு. பாவற்காயோட பெரிய இதுவே என்னென்னா செடியோட செடியாக இருக்கிறதுனால நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவங்கள வந்து பார்த்து கண்காணிச்சிட்டே இருக்கணும், எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாவக்காயில் வந்து ஒரு 2-3 இது வந்து இந்த மாதிரி பழுத்து பழுத்து வேஸ்ட்டாக போயிடுது. அது எதனாலேன்னு தெரில. சரி, எல்லா காயும் வராது இல்லையா? ஸோ 2-3 காய் இப்படி போயிடும். சரி, அதை விட்டுலாம். இன்றைக்கி தான் இதுதான் வந்து என்னோடய ஹார்வெஸ்டிங். லாங் பீன்ஸ், பாவக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டொமேட்டோ, செர்ரி டொமேட்டோ கிடச்சிச்சு, ஒரே ஒரு வெண்டைக்காய் கிடச்சிச்சு, கொஞ்சம் சில்லி கிடச்சிச்சு, ஒரே ஒரு கத்திரிக்காய் கிடச்சிச்சு. போதும், இதுவே ஹாப்பி. பாய்.